பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உத்தமத்துல நடக்கிறவர்கள், உத்தமத்திலே நடக்கிறவர்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. உத்தமத்துல நடக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். சில நேரங்கள்ல நம்ம எதுலையாவது தவறி தடுமாறி தெரிந்து இல்ல தெரியாமல் நிறைய காரியத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிறது உண்டு. அது எல்லாத்தையும் ஆண்டோட வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டோட வார்த்தையின் படிதான், தேவனுடைய வசனத்தின் படிதான் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மளை சரிப்படுத்துவார், நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டோட வார்த்தை தான் என்னை விடுதலை ஆக்குது அப்படின்னு? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உத்தமத்திலே நடக்கிறவர்களுடைய பிள்ளைகள் என்னதான் பாக்கியவான்கள். ஆமென். இப்படியாக நம் வசனங்களை நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது Proverbs chapter 20 verse 7, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென். நல்லா கவனமா கேளுங்க, எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கங்க. சரி பாருங்க, ஏன் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, தேவனோட வார்த்தை இப்படி சொல்லுது, ஏன் அந்த வார்த்தையானது நம்ம கேட்கணும்னு சொன்னா, ஆண்டோட வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கும். ஆமென். ஆண்டோட வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணும், என்ன ஆக்கும், விடுதலை ஆக்கும். அப்ப இந்த நீதிமொழியில சொல்லப்படுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, ஏவோ ஒருவன் தகப்பன், நாளைக்கு ஃபாதர்ஸ் டேனால தகப்பனை வச்சு ஒரு பிரசங்கம் பண்றான். அந்த பிரசங்கம் எல்லாரும் கேளு. ஒரு மனுஷன் உத்தமத்துல நடக்கும்போது, நன்மையில நடக்கும்போது, தீமை செய்யாம, அநியாயம் செய்யாம, துரோகம் செய்யாம, பிறருக்கு தீங்கை செய்யாத ஒரு மனுஷன் இருக்கிறானா, அவன் என்ன பண்றானா, தன் பிள்ளைக்கு, நல்ல கவனமா கேளுங்க, தன் பிள்ளைக்கு நன்மையானதை அவன் சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு நீதிமொழியில அப்படியாக சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு மகன் தன் தகப்பனை பத்தி இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார், அறிமுகப்படுத்துகிறார். இதை தான் நான் உங்கள்கிட்ட வேதத்திலிருந்து நான் காண்பிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, சாலமோன் தன் தகப்பனை குறித்து அப்படின்னா, சாலமோன் தகப்பனாகிய தாவீதை குறித்து அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. நீங்க இந்த வசனத்தை பாருங்க. 1 King chapter 3 verse 6, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, இங்க நம்ம எல்லாரும் நம்ம தகப்பனை பத்தி கேட்டோமா அழகா சொல்லுவோம். நம்ம அப்பா சோப்பா இருப்பாரு, நம்ம அப்பா நல்ல ராஜ்யன்னு, நம்ம அப்பா ஹீரோ, நம்ம அப்பா நல்ல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல தேர்ந்தவரு, எங்க அப்பா நல்ல படிக்கிறதுல எந்த நேரமும் புக் வைத்து கொண்டே இருப்பாரு, எங்க அப்பாட்ட ஒரு காரியத்தை கேட்டனா அந்த காரியத்தை கரெக்டா எனக்கு விளக்கி சொல்லுவாரு, எங்க அப்பா கூட போனோம்னா ஷாப்பிங் சென்டர்ல எதை கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. இப்படின்னு பிள்ளைகள் எப்பொழுதும் தகப்பனுடைய அடையாளமா, தகப்பனுடைய அடையாளத்தை குறித்து பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல அப்பாவுக்கு அடிப்போம், அப்பாட்ட கேட்போம், பிரதர் எங்க இருக்கீங்க பிரதர், அப்பா ஏதாச்சும் ஒரு எஸ்கி சொல்லிடுவார், ஏதாவது ஒரு காரியம் சொல்லிடுவார். ஆனா அப்பா கரெக்டா என்ன பண்றாரு, எங்க இருக்கிறான்னு யார்கிட்ட கேட்டா கரெக்டா தெரியும்னா பிள்ளைகிட்ட தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. டைட்டில்ஸ் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். அப்பா அங்கன்னா அப்பாவா அப்பதான் மோட்டர்ல பண்ணாரு, அப்பாட்ட கேட்பேன், நீங்க எங்க பிரதர் இருக்கீங்க, நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாஸ்டர். புரியுதுங்களா? இந்த மாதிரி சாலமோன் வேதத்துல நல்ல மகன், அவன் சாட்சி கொடுக்கிறான் தகப்பனை குறித்து, தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு
நம்மளுக்கு தகப்பன். ரெண்டு மனுஷனை நான் உங்க மத்தியில காட்டுகிறேன். ஒண்ணு தாவீதை காட்டுகிறேன், இன்னொன்னு நம்மளுக்கு தகப்பன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல தகப்பனாய், நன்மையை செய்கிற தகப்பனாய், தீமையினால நம்மளை விடல, தீமையில வாழ நம்மளை விடல, நம்மளுக்கு அக்கிரமங்கள்னால விடல, நம்மளுக்கு குறை வாழ்க்கையில குறை வாழ்படி தேவன் விடல, சாபங்களை சுமந்து வாழ்படி தேவன் விடல. அல்லேலூயா. நீயும் நானும் அன்னாடிக்கு கண்ணீரோடு வேதனையோடு அழுது புலம்பி துக்கித்து வேதனைப்பட்டு வாழணும்னு இயேசு விடல, தகப்பன் விடல. நம்மளுக்கு இயேசு வந்து அப்படியாக வாழ விடல. யாராவது ஒரு ஆள் அப்படி வாழ்றீங்க, ஒருவேளை என்கிட்ட வந்து கேட்கறீங்க, பாஸ்டர் ஏன் அப்படி வாழ்றேன்னா, இயேசு எங்கேயும் சொல்லல நீ கண்ணீரோடு இருக்கணும்னு. ஆமென். இயேசு சொல்லல பாரத்தை சுமந்துக்கிட்டே இயேசு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வியை சந்தின்னு இயேசு சொல்லல. இன்னைக்கு அநேக பேர் தோல்வி என்கிற காரியத்தை, தோல்வி என்கிற விஷயங்களை, தோல்வி என்கிற வார்த்தையே அறிக்கை செய்யறாங்க. அதேதான் மறுபடியும் அதேதான். தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் வெற்றி செய்தார், அவர் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். அங்கே விரோதமாய் பேசின யூதர்களுக்கு முன்பாக இயேசு ஜெயித்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூட இயேசு இருக்கும்போது அவர் நம்மளுக்கு நல்ல ஒரு சாட்சியாய், நம்மளுக்கு நல்ல ஒரு வழியாய், நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாய், நம்மளுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். சரி, இந்த சாலமோனுக்கு அவன் தகப்பனை குறித்து பேசுறான். இந்த தகப்பனை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் அந்த வசனத்துல பாருங்க. சாரி, நீதிமொழிகளா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை பாருங்க. அதற்கு சாலமோன், இவன் தான் மகன் சாலமோன் சொல்றான் பாருங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது. ஆமென், ஹல்லேலூயா. சாலமோனுடைய தகப்பன் யாரு? சாலமோனுடைய தகப்பன் யாரு? தாவீதோட மகன் யாரு? எல்லாம் தெளிவா இருக்கீங்க. சரி, இந்த சாலமோன் சொல்றான், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியார் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் உமக்கு முன்பாக, மன நேர்மையாய். ஆமென். நேர்மையா ட்ரூ. ஹல்லேலூயா. நம்மள யாருக்கு முன்பாக உண்மையா இருக்கணுமா? சாலமோன் சொல்றான், எங்க அப்பா தாவீது தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருந்தார். மனம் என்னமா? மன நேர்மையுமாய் உண்மையா இருந்தார். என் அப்பா ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சாலமோன் சொல்றான், எங்க அப்பா ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு பிதாவுக்கு எல்லா இடங்களிலும் அவர் உண்மையா இருந்தார். ஆமென். உண்மை உள்ள தேவன் என்று நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் வசனம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் மறுபடியும் நாம் பார்ப்போம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியார் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியாய் தேவனுக்கு முன்பாக நடந்தபடியால் தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, அவருக்கு பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன தந்தாரா? பெரிய கிருபை. ஏன் ஆண்டவர் தாவீதுக்கு பெரிய கிருபை தரானா, அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையுமாய் மன நேர்மையுமாய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுகிறோம்னு சொன்னா, ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவரை நம்புகிறோம்னு சொன்னா, தேவனோட வார்த்தையில நம்ம வந்து நிலைத்திருக்கிறோம்னா, ஆண்டவருடைய வழியில எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தொடர்ந்து பேசுற சொல்றாரு பாருங்க. தேவரீர்
அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையும் அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே இந்த நாளிலும் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க, தேவனோட வார்த்தையில கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருவாரு? பெரிய கிருபை கொடுப்பார். பெரிய கிருபை. அந்த கிருபை என்பது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நம்ம கிருபை எப்படி தெரியுமா பார்க்கிறோம்? நம்ம நினைச்சான ஒரு காரியத்தை நடக்குதா, நம்ம என்ன சாட்சி கொடுக்கிறோம்? என் மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கு. ஒரு காரியத்தை சொன்னாலும் நடக்குது பாருங்க, என்ன சொல்றோம்? ஆண்டவருடைய கிருபை இருக்கு. ஒரு காரியத்தை ஜெபிச்சான கொண்டு அது செயல்படுகிறது, ஓ ஆண்டவருடைய கிருபை இருக்கு. கிருபை என்பது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவா இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் முழுமையா இருக்கிறாரு, நம்ம கூட ஆண்டவருடைய பிரசன்னமும் தேவனுடைய தயவும் பெருகி இருக்க, அதான் என் தேவனுடைய கிருபை. புரியல நினைக்கிறேன். இன்னைக்கு அநேக பேருடைய நம்பிக்கை எப்படி தெரியுங்களா இருக்கு? என் வாழ்க்கையில செல்வமும் ஆரோக்கியமும் நன்மையும் கூட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கேன்னு எண்ணுவாங்க. அது குறைஞ்சிருச்சுன்னா நான் ஏதோ தரித்திரத்தில் இருக்கேன்னு எண்ணுவாங்க. இது மனுஷனுடைய எண்ணம். ஆனா நம்ம பெருகினாலும் சரி சிறுகினாலும் சரி, தேவனுடைய கிருபை எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க அவங்க தேவனால எப்பொழுதும் வழி நடத்துகிறவர்களாக பெருகி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் எல்லா இடங்களிலும் அவங்கள வழி நடத்தி கொண்டு போவார். பாதைகளை தேவன் உண்டாக்குவார், சமாதானங்களை உண்டாக்குவார். அங்க தேவன் அவங்களுக்காக நன்மைகளை வணங்கும்படி, நன்மைகளை உருவாக்கும்படி, அவங்க வாழ்க்கையில தீமை அணுகாதபடி தேவனுடைய கிருபை அவங்களை முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன் இது நடக்குது அப்படின்னா, இப்படியாக சாலமோன் சொல்றான், என் தகப்பனாகிய தாவீது தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிவான். ஒபே. இந்த தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு இன்சிடென்ட், தாவீதுக்கும் சவுல் ராஜாவுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது, ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது, ஒரு காரியம் சம்பவிக்கும் போது, சவுல் சொல்றான், எனக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த தாவீதை கொல்லணும். இந்த தாவீது யாருன்னு பாத்தீங்கன்னா, சவுலோட சொந்த மருமகன், சன்னின்லோ, சொந்த மருமகன். அவனை கொல்லணும். பாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரேலுக்கு ராஜாவா இருந்தவன். ஒரு ராஜா எப்படிப்பட்ட குணம் உள்ளவனா இருப்பான்னு நினைக்கிறீங்க? உடனடியாக அவன் முடிவு எடுக்க முடியுமா? முடிவு எடுக்க முடியாது. ராஜா இஸ் வெரி நல்ல ஞானம் உள்ளவனா, நல்ல எண்ணம் உள்ளவனா, நல்ல மனசு உள்ளவனா இருக்கும். அந்த ராஜா என்ன பண்ணுகிறான்? தாவீதை கொல்லும்படி அவன் என்ன பண்ணுகிறான்? கட்டளை எழுதுறான், தாவீதை கொல்லணும். ஆனா தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால நடத்தப்படுகிறவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் சொல்றான், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் கை வைப்பது எப்படி, அவனுக்கு நேரா பேசுவது எப்படி? பாருங்க, ஒருத்த ஆண்டவர் கீழ்ப்படுகிறான்னா, தாவீது ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அவன் வாழ்க்கையில, அவனுடைய எண்ணத்துல, அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய எண்ணங்கள்ல, அவன் சிந்திக்கிற காரியத்துல அவனை முன்ன வைக்கவே இல்லை. அவன் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக தேவனை முன்ன வைப்பான். ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பாக இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தை எதுவோ அதன்படி நான் கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தோம்னா, தகப்பன்மார்கள் முக்கியமா கேளுங்க, வந்திருக்கிற எல்லாரும் கேளுங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் முன்ன வைத்தோம்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெருக செய்வார். நன்மை பெருகிருக்கு. உங்க வாழ்க்கையில நன்மையை தேவனால பெருக பண்ண முடியும். உங்க நன்மைகள், தேவன் தருகிற நன்மைகள், தேவன் கொண்டு வருகிற நன்மைகள் நம்ம வாழ்க்கையில பெருகணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். சாலமோன் தெளிவாக சொல்றான்,
கிருபை அவருக்குள் கொண்டு தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிகிறவங்க. நம்ம இந்த சபைக்கு வரோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு முன்பா எல்லா இடங்களிலும் போனாலும் நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும் சொன்னா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தேவன் எல்லா இடங்களிலும், சில இடங்கள்ல பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருப்பாரா? தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் தேவன் இருப்பாரு. நான் சொல்றேன், நீ எங்கெல்லாம் பேசிக்கிட்டு, எங்கெல்லாம் நீ போய்கிட்டு, எங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ எங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்க, நீ எங்கெல்லாம் வேதனை பட்டுக்கிட்டு இருக்க, எதுவும் புரியாமதே குழம்பிட்டு இருக்கல, தேவன் பேசுவார். அல்லேலூயா. சில அனுபவங்களை நான் சொல்ல விரும்புறேன். சில அனுபவங்கள் என்னோட ஊழியத்துல சில அனுபவங்களை கர்த்தர் என்னை வழிநடத்துகிறத சொல்லுவேன். சில நேரங்கள்ல எனக்கு புரியாது, எனக்கு விளங்காது, இந்த சூழ்நிலை எப்படி அதை நான் சரிப்படுத்துகிறது, எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் கடந்து வருது, இந்த நபரை எந்த விதத்துல அவங்கள தப்பித்து அவங்களை கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க நான் அவங்கள்ட்ட அந்த சூழ்நிலையில போய் நிற்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய வல்லமையினால என்ன பண்ணுவாரா? பிணையாளிகளை, வேதனையில் இருக்கிறவர்கள், கட்டுல இருக்கிறவர்கள், சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணுவாரா? அவர்களை விடுவித்து கொண்டு வந்து அவர்களை நன்மையினால் கர்த்தர் முடிக்கணும். இதை என்னோட ஊழியங்கள்ல நான் பார்ப்பேன். நான் செய்து கொண்டிருக்கிற, நான் போகிற ஊழியர்கள் மத்தியில இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஆண்டவர் செய்யறாரு, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவன் செய்து கொண்டிருக்கிறாரு, இவ்வளவு மாறுதலை கர்த்தர் செய்கிறத பார்க்கலாமே, ஆண்டவர் இவ்வளவு அதிசயமான காரியங்களை உண்டாக்குறாருன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, இதை நம்ம உணரும் போது அது எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் தருகிற அந்த தயவு, தேவன் தருகிற கிருபை. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, நல்ல கவனமா கேளுங்க, இப்ப நீங்க எல்லாம் என்கிட்ட அன்பு காட்டுறீங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் கை நிறைய பரிசா அள்ளி கொடுத்தீங்க, சொல்றேனே. அதனால நீங்க கெட்டவங்கள அப்படின்னு நான் உங்களை நியாயத்து இருக்கல. நீங்க கொடுத்ததுனால நான் நல்லவன்றத நான் காட்ட விரும்பல. ஆனா நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில தேவனை தவிர நன்மையான மனிதன் வேறு யாரும் இல்லை, தேவனை தவிர. ஆமென். நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது, ஆண்டவரை நம்பி இருக்கும் போது, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்மளுடைய நடக்கையில, நம்ம தீர்மானங்கள்ல, நம்மளுடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் கட்டளையிடுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்துகிற, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற, ஆவியானவர் பேசுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு ஒரு சம்பவம், காலையில சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனோம், புது விசுவாசி, அவங்க ஒன்றும் ரட்சிக்கப்படல, அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும். சரி, அவங்களுடைய ஆவியை நம்ம கேட்கணும். ஆமென். சரி போகலாம். சனிக்கிழமை நோம்புனா நான் எங்கேயும் போக மாட்டேன், சாராதனா நான் ப்ரிப்பரேஷன்ல இருப்பேன். ஆனால் சிஸ்டர் காலையில் கூப்பிட்டாலும் சரி போகலாம் அப்படின்னு. அங்கே போனானே 4 மாடி ஃப்ளாட்டு ஏறணும். ஏறி வேகமாக போனோம். சுவிசேஷங்கிற விசுவாசத்தில் விறுவிறுன்னு ஏறணும். நாங்கள் 2 பேருமே ஏறி சேர்ந்துட்டோம். 4வது மாடி சேர்றதுக்குள்ள 5வது மாடிக்கு போயிட்டோம். போயிட்டு இல்லை, இந்த 4வது மாடியில் வந்துட்டு பார்க்குறேன், பிளாக் ராங், பக்கத்து பிளாக். திருப்பி இறங்கி போய் பக்கத்துல ஏறி போயிட்டோம். விசுவாசம் என்ன பண்றதுன்னு போயிட்டு கட்டுறாங்க, கூப்பிடுறாங்க, அவங்க கதையை திறக்கல. சிஸ்டருக்கு என்ன காட்டிலும் ஒன்றும் விசுவாசம், ஆர்வம் பயங்கரம். கதவு அப்படின்னா அந்த கதவு கேட்டு கிரீல் திறந்துருச்சு. நான் சொன்னேன், மனசுல நினைச்சு அடி வாங்குறது கன்ஃபார்ம் தான். யாருக்கிட்ட? விசுவாசிக்கிட்ட. இவங்க ரொம்ப வயலன்னா கதவு இப்படி நாங்கள் திறந்துருச்சு. நான் சொன்னேன் மெதுவா டீல் பண்ணு அப்படின்னு. அவங்க போயிட்டு தட்டுறாங்க. நான் சொன்னேன், நீ தட்டுன தட்டுக்கு உள்ளுக்குள்ளவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், யாரோ வந்திருக்காங்க. ஆனா திறக்கலைன்னா அது ஏதோ ஒரு இது பரவாயில்ல, போயிடலாமா அப்படின்னு சொன்னேன். அவங்களை என்ன பண்ணு, போன்லேயே ஃபாலோ பண்ணு, பரவாயில்ல. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறதுனால நீங்க எதெல்லாம் ஆண்டவர் நிமித்தம் கீழ்ப்படுகிறீங்களோ, அல்லேலூயா, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க எதெல்லாம் ஆண்டவர் நிமித்தம், ஆண்டவரோட வார்த்தையில நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ, உங்களுக்கு மட்டும் இல்லையா,
உங்க பிள்ளைகளுக்கும் தேவன் நன்மை செய்வார், உங்க குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார். ஏன் சாலமன் சொல்றான், என் தகப்பனாகிய தாவீது அவர் எல்லா விதங்களிலும் அவர் கீழ்ப்படிந்தனால அந்த நன்மை அவருக்கு மட்டுமல்ல, அவர் மூலியமா எங்கள் எல்லாருக்கும், அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்மையானது வந்து சேர்ந்தது என்று சாலமன் சொல்லுகிறார். இந்த இடங்களில் ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம பார்ப்போமாக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனத்தை பார்ப்போமாக. நீங்கள் வாசிங்க. இந்த இடங்கள்ல ஆண்டவர் உண்டாக்குற, ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போமாக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வாசிப்போமாக. உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இந்த வார்த்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11-16. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் வந்து இந்த வசனம் வந்து ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த நன்மைகளை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்மளுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நன்மையை அறிந்து அந்த நன்மைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11-16 வரைக்கும். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு தாவீது கிட்ட, உன்னுடைய சத்துருக்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், சத்துரு என்று சொன்னா நம்மளுக்கு விரோதமா பகையா இருக்கிற நபர்கள் தான் சத்துரு. ஆமென். அதுல ஒருத்தன் அப்படின்னா பிசாசு. இப்ப நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்மளோட சத்துருவை நம்ம என்ன பண்ணுகிறோம், சோசியல் மீடியா என்கிற ஒரு வெப்பன் எடுத்து அந்த சத்துருவோட பேரு, அந்த சத்துருவோடைய விஷயங்கள், அந்த இன்சிடென்ட்லாம் அந்த சோசியல் மீடியாவில் போட்டு, ஃபேஸ்புக்ல, டிக்டாக்ல, வாட்ஸ்அப்லாம் போட்டு நம்ம யுத்தம் செய்யறோம், சண்டை போடுறோம், அவங்களோட ஆர்கியூ பண்றோம். ஆனா இங்க தேவன் சொல்றாரு, உன் சத்துருக்களை உன்னில். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாரு தாவீதுக்கு, உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவங்க நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் வந்து தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார், சொல்றாரு பாருங்க, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி ஆண்டவர் தப்பித்து நடத்துவார். அல்லேலூயா. இல்ல நான் மாட்டி முடிக்கணும் அப்படின்றீங்களா? நீங்க பார்த்தா பசங்க எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க ஒரு 2 கிலோ அப்படின்னு கேட்கறது. உங்களுக்கு வேணுமா சத்துரு, சொல்லுங்க, நான் ஜோம் பண்ணி அனுப்புறேன். இருக்கு, பயங்கரமா வச்சிருக்கான் சாத்தான். ஒரே மனுஷனுக்குள்ள 2000 பிசாசு இருந்துச்சா? லேகியம் வேணுமா? உங்களுக்கு எத்தனை வேணும்? 4000. ஆண்டவர் வசனம் சொல்லுது, சத்துருக்கள், நம்ம சத்துருக்கள், நம்மளுக்கு விரோதமா எழும்ப இருக்கிற சத்துருக்கள். தாவீதுக்கு உங்களுக்கு தெரியுங்களா, தாவீது வந்து 40 வருஷம் ராஜாவா இருந்தான். ஹலோ, என்னை பாருங்கள், என் முகத்தை பாருங்கள். தாவீது 40 வருஷம் ராஜாவா இருந்தான். அந்த 40 வருஷமும் அவன் பிரச்சனையோடு, சண்டையோடு, போராட்டத்தோடு, ஏமாற்றத்தோடு, எல்லா பகையோடு தான் வாழ்ந்தான். ஆனா அந்த 40 வருஷமும் தேவன் அந்த தாவீதை காத்து கொண்டார். ஆமென். நீங்க பார்க்கறது பார்த்தா டவுட்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க போடப்பட்டிருக்கு, யூதாக்கு அவர் வந்து 7 வருஷம் 6 மாசம் ராஜாவா இருந்தார். யூதால 7 வருஷம் 6 மாசம் அவர் அங்க ஆட்சி செஞ்சாரு. இஸ்ரேலுக்கு அவர் வந்து 33 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சார், ஹோல்ட் பண்ணார். அப்படின்னா மொத்தம் அவர் 40 வருஷம் அவர் ராஜாவா இருந்தாரு. அந்த 40 வருஷமும் வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லுது, எந்த தீமையும் அவர் அணுகாதபடிக்கு தேவன் அவருக்கு நன்மை செய்தார் வார்த்தை சொல்லுது. ஆனா அவருடைய 40 வருஷம் அரசியல், அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில அவருக்கு அநேக உபத்திரம், மனைவியினால, பிள்ளைகள்னால, தேசங்கள்ல காணப்படுகிற யுத்தங்கள்னால, ஜனங்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகள்னால அநேக போராட்டம் வந்தாலும் தேவன்
தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார். வசனத்தை பாருங்க, வாசிமா. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. பாருங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம சத்துருக்கள் இருந்து தேவன் நம்மளை தப்பித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நோவாக்கும் எங்க ரேன் நடந்துச்சு. இப்ப இவர் ஒருத்தர், இவர் வந்து பாயல்மான்னு வச்சுங்களேன். இப்ப இவங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. எனக்கு தெரியும் இவர் அடிச்சான்னா ஒரு பென்சான், சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இவருக்கு வந்து வசனத்து படி சொல்றேன், இவரை நான் தப்பு வைக்கிறது. ஏன் தப்பு வைக்கிறேன்னா, இவர் மேல இருக்கிற அன்பும் இவர் மேல அக்கறையும், இவன் அடிச்சானா இவன் சோர்ந்து போயிடுவான், வந்து விழுந்துருவான்னு எனக்கு தெரியறதுனால நான் இவனை காப்பாத்துறேன், சரிங்களா? ஆனா இவரை வந்து அடிக்க நின்றுகிட்டு இருக்கா, நான் அடிக்க போல. இப்ப இவரு துள்றாரு, பாஞ்சுட்டு வராரு, நான் தடுக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரு, சத்துருக்கு வசனம் என்ன சொல்லுது, சத்துருக்கு உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி ஆண்டவர் தடை பண்ணி கொண்டு போறாரு. இந்த தடைய இவர் என்ன பண்றாரு, போய் போறாரு சண்டை. நம்ம நிறைய இடத்துல தோல்வி பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை விட்டு நம்ம பலத்துல போறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்ல தப்பிச்சு விலகி போ வைக்கிறேன். ஆனா இவருக்கு அது புரியாம என்ன பண்றாரு, வா பாக்குறோம், நீயா நானும் பார்த்து, நீ எவ்வளவு பெரிய பயிர்வான். அதுல வந்து இவர் சொல்லுவாரு, நீயோ பட்டயத்தோட கேடயத்தோட வர, நானும் இயேசு நாமத்துல கல்விட்டு அடிச்சா ஒண்ணும் நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவரே நம்மளை தப்பு வைப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் தீமையிலிருந்து யுத்தம் செய்ய விட மாட்டாரு. யுத்தம் யாருடையதான்? தேவனுடைய, கர்த்தருடையது. நம்மளை என்ன பண்ணுவார், ஆண்டவர் தப்பை செய்வார், நம்மளுக்கு உதவி செய்வார், நம்மளை காப்பாரு. ஏன் அப்படின்னா, இவர் ஒரு அடி அடிச்சா பொக்குஸ்னா ஆண்டவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாது. ஏன்னா சத்துருவினுடைய கிரியைகளை பார்க்கும்போது அவன் பலவானா இருந்தாலும், அவன் இவனை மேற்கொண்டுருவான் என்று இருந்தாலும், இதையெல்லாம் அறிகிறது ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரங்கள்ல அது நடக்கிறது. நான் சொல்றேன், ஏன் நல்லா வேலை செய்வீங்க, நல்லா கை நிறைய சம்பாதிப்பீங்க, திடீர்னு அந்த வேலையா அவங்களை விட்டு போகுது. ஏன் அந்த வேலை நீங்க இழந்து போறீங்க? ஏன் அந்த வேலையில உங்களுக்கு பிரச்சனை வருது? யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதுல ஆண்டவர் உங்களை தீமையிலிருந்து தப்பு வைக்கிறார். நீ அதுல இருக்கும் போது, நீ அதுல வாழும் போது, அந்த காரியத்துல போகும்போது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு விரோதமா எழும்ப போகிறதுன்னு ஆண்டவர் அறிஞர்னால வசனத்தை கேளுங்க, அதுல இருந்து தப்பு வைப்பாரு. அல்லேலூயா. பவுல் வந்து சொல்லுவாரு, பாஸ்டர் பெரிய பிசினஸ் பாஸ்டர், அதுக்குள்ள ஒருத்தர் பூந்து பொத்தம் ட்ரை பண்ணி அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் தேவன் சித்தமாக இருக்கிறது, அது ஏதோ நன்மைக்காக தேவன் செய்யற விட்டுரு. சில நேரம் சொல்லுவேன், கவலைப்படாத போல் 1.5 மாசத்துல 1.5 வாரத்துல வரும் திரும்பி, அது உனக்கு சொன்னபடி நடக்கும். யாரெல்லாம் கர்த்தர் சமூகத்துல காத்து இருக்கிறீங்களோ கர்த்தர் நன்மைகள் உண்டாக்குவார். அங்க தெளிவாக சொல்லப்பட்டது, தாவீதுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். வாசிங்கம்மா. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும், உன்னுடைய எல்லா தேவனுக்கு கீழ்ப்படிகிறவங்களுக்கு நல்ல கவனமா கேளுங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, யாருன்னா தேவனுக்கு கீழ்ப்படிறீங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி
நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணுவார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறவங்கள ஆண்டவர் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்நிதியை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எழுப்புவார், உருவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்கள, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்கள ஆண்டவர் எழுப்புவார், உருவாக்குவார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார், தேவைகளை சந்திப்பார், சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். ஆண்டவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில இப்ப வாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை, பிரச்சனைகளை, போராட்டத்தை நம்ம சந்திக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க அமர்ந்திருந்து தேவன்கிட்ட நீங்க வேண்டுதல் செய்யும் போது உங்களோட சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறபடியால் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தேவன் விடுதலை ஆக்குவார், விடுதலை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை செய்வார். எனக்கு ஒரு சின்ன இடையில ஒரு மாசத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம். என்னோட சகோதரி சொன்னாங்க, அவங்க வந்து சவுடியில இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இங்க ஒரு வீடு எனக்கு சொந்தமாயிருச்சு. அப்படி யாராவது மார்கரேட்டா அங்கேயே செட்டில் ஆக போறீங்க, அங்கேயே தங்க போறீங்கன்னா நம்ம ஃபேமிலி யாராவது வாங்க, மார்கரேட் பண்ணிடலாம். அப்ப என் மனசுல பிரசவம் நம்ம போயிட்டு அங்க சவுடியில ஒரு சின்ன சபை தொடங்குறோம், அங்க நடத்துவோம். புரியுதுங்களா? கற்பனையில பயங்கரமா வரும், எண்ணங்களா வரும். அவன் அல்லேலூயா. பாஸ்டர் இப்படி நினைச்சாரா? நான் நினைச்சது இப்படி சொல்றேன், ஆனா நீங்களா என்ன நினைச்சிருப்பீங்க? என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற தீமைகளை நம்மளை விடுதலை ஆக்கி தப்புவிக்க செய்வார். நீ ஆண்டவர்கிட்ட உங்க சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களோட காரியங்களை ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் போது, தேவன்கிட்ட ஜெபம் செய்வது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை உண்டாக்குவார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன் வீட்டை ஆண்டவர் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவனே நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார். இந்த இடத்துல தேவன் வந்து தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் ராஜாவா இருக்கிறேனே, நல்ல ஆட்சி நடத்துறேனே, நான் தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும் மனசுல, ஆனா தேவன் வந்து நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்காரு. தாவீது இப்பதான் நினைச்சான், நான் ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணுமே. அப்ப ஆண்டவர் தாவீது சொல்றாரு, உன்னோட கையினால அல்ல, உன்னோட மகனுடைய கையினால எனக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணும்போது, அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஏமாற்றமா இருந்தாலும் சொன்னது கர்த்தர் என்று அறிந்து அதுக்கு அவன் கீழ்ப்படியான். புரியணும் நம்மளுக்கு. ஆமென். ஆண்டவர் விரும்புகிற மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் ஆலயங்களை கட்டுவார். அல்லேலூயா. தாவீது ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ் a king. அவன் அழைக்கப்பட்டவன், தகுதி பெறப்பட்டவன். ஆடு மேய்த்தவனா இருந்தாலும் அவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்றாரு இத தாவீது, தேவன் சொல்றாரு வசனத்துல, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான், இவன் சரி அப்படின்னு அவருடைய இருதயம் சொல்லுதான், தேவனுடைய இருதயம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் நம்மளை பார்த்து சொல்றோம், இவங்க எனக்கு பிடிச்சதை செய்யறாங்க, என்னோட விருப்பம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, நான் நினைக்கிறது அப்படியே பேசுறாங்க, நான் இதெல்லாம் செய்யணும்னு அவங்க வாழ்க்கையில் நினைக்கணும், அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. தேவன் பேசணும். ஆமென். தாவீது வாழ்க்கையில தேவன் சொல்றாரு, உன் கையினால எனக்கு ஒரு ஆலயம் இல்ல, உன் மகன் மூலமாக எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்ன தெரியுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு என்ன தெரியுங்களா? ஒரு ராஜா சவுல் வந்து அவன் ராஜாவா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, நீ இந்த இடத்துல எனக்கு ஒரு பலியை செலுத்து. நல்ல கவனமா கேளுங்க, என்ன பாருங்க. நீ இந்த இடத்துல ஒரு பலியை செலுத்துன்னு ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு. சாமுவேல் வந்து வரத்துக்கு தாமதமாச்சு. என்ன பாருங்க, சாமுவேல் வரத்துக்கு தாமதமாச்சு. சவுல் ராஜா என்ன பண்ணுகிறான், நம்ம யுத்தத்துக்கு போனோம், நம்ம அந்த போர்ல ஜெயிக்கணும், நம்ம அங்க வந்து அந்த ஜெயத்தை பெறணும், இந்த சாமுவேல் வரத்துக்கு லேட் ஆகுது,
அதனால நம்ம இந்த சாமுவேலுக்கு காத்திருக்க வேண்டாம், பலியை நம்ம செய்வோம்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுகிறான்? அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு என்ன பண்றான்? பலி செலுத்தான். அவன் அங்க பலி செலுத்தும் போது சாமுவேல் வர பாருங்க. அவன் நினைச்சிருந்தா, சாமுவேல் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல சாமுவேல், நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், நீ கரெக்டா தான் செஞ்ச, ஆண்டவருக்கு தானே பலி செஞ்ச அப்படின்னு சாமுவேல் சொல்லியிருக்கலாம். ஆனா சாமுவேல் என்ன சொல்றான்? நீ கர்த்தருக்கு விரோதமா, நீ செய்தது கர்த்தருக்கு விரோதமா இருக்கு. இப்பொழுது தேவனுடைய ஆவி, தேவனுடைய ராஜ்யம் உன்னை விட்டு விலகுது. பாருங்க, நாம் சில வேலைகளை நம்ம செய்கிற, சில வேலையில நம்ம துணிகரமா செய்யும் போது, துணிகரமாய் நாம் பேசும்போது, துணிகரமாய் நாம் சிந்திக்கும் போது நாம் தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? இது கர்த்தருக்கு விரோதமானது. ஆமென், அல்லேலூயா. நாம் செய்கிற காரியம் கர்த்தருக்கு விரோதமானதா? நாம் பேசுகிறது கர்த்தருக்கு விரோதமானதா? நாம் போகிற வழி கர்த்தருக்கு விரோதமானதா? நம்ம வீட்டுல செய்கிற காரியம் கர்த்தருக்கு விரோதமானதா? That is very important. நீ எதை செய்தாலும் சரி, ஒருவேளை நீ செய்கிறது, பாருங்க, அடுத்த ஒரு சம்பவம் இருக்கு. சாமுவேல் சொல்றான், சவுலு தயவு செய்து நீங்க ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சும் போது சாமுவேல் சொல்றாரு, சரி நீ போ. என்ன சொல்றாரு? நீ போய் அந்த மோரியா அந்த ஜனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு சொன்னாரு? கொண்டு போடு, ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு சொன்னாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றான்? போய் எல்லாத்தையும் கொண்டா. ஆனா அங்க இருந்த ஆடு மாடும் அங்க இருந்த ஒரு மனுஷனையும் கூட்டிடுவான். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவி, தேவனுக்கு கீழ்ப்படியாம ஆவி நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா, நாம் செய்கிறதெல்லாம் நம்மளுக்கு சரி நியாயமா இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில அது எல்லாம் விரோதங்கள். புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை நீங்க செய்கிறது இது சரிதானே, இது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க நினைத்தாலும், ஐயா நம்மளை தெளிவுபடுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நம்மளுக்கு உணர்த்துவார், சொல்லுவார், இதுல நீ தவறு செய்கிற, இந்த காரியம் உனக்கு தவறு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற உள்ளவர்களா இருக்கும் போது நம் வழிகளை தேவன் நடத்துவார். ஐயா நீ எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தால், சவுல் பாருங்க, அவன் தவறு செய்கிறான், அவன் தப்புதல் செய்யறான். சாமுவேல் செய்ய வேண்டிய பலியை இந்த சவுல் பலியிடுகிறான். ஆனா ராஜா, எனக்கு அபிஷேகம் இருக்கு, நான் பலியிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்றார், தேவனுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? எதை நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? தொடர்ந்து வாசிங்க பாருங்க வசனத்துல. அவன் என் நாமத்திற்கென்ற ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தை அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். பாருங்க, தகப்பன்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், தாவீதுகிட்ட சொல்றாரு, உன் மகனுக்கு நான் தகப்பனா இருப்பேன். அல்லேலூயா, நல்ல தேவன். பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவனா இருப்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட வார்த்தையில நடந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட வார்த்தையில காத்திருந்தீங்கன்னா, சில நேரங்கள்ல காத்திருக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இல்லை, ஆண்டோட சித்தத்துக்கு காத்திருக்கிறது, ஜபத்துல காத்திருக்கிறது இல்லை, வேண்டுதல்ல காத்திருக்கிறது இல்லை, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது இல்லை, தேவனுடைய திட்டங்களுக்கு காத்திருக்கிறது இல்லை, தேவனுடைய வழிநடத்தலுக்கு காத்திருக்கிறது இல்லை. நம்ம காக்க மாட்டோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், ஆவியில உணர்த்தப்பட முடியல, நாம் ஆவியில வளர முடியல, ஆவியில விடுதலையாக முடியல. காரணம் என்ன? நாம் காத்திருக்க முடியல. இன்னைக்கு தெளிவாக தேவன் தாவீதுக்கு சொல்றாரு, உன் மகனுக்கு நான் தேவனா இருப்பேன், தகப்பனா இருப்பேன், நான் உன் மகனுக்கு தேவனா இருப்பேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்புறம் அங்க என்ன சொல்ற? அடுத்தது, அவன் எனக்கு பிள்ளையா இருப்பான். தேவன் வாக்கு பண்ற தாவீது. ஐயா நான் சொன்னேன், தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சனால,
தாவீது 40 வருஷம் ராஜாவா இருந்தது போல, நல்ல கவனமா இங்க பாருங்க, தாவீது 40 வருஷம் 40 இயர்ஸ் 40 வருஷம் அவர் ராஜாவா இருந்து கண்ட உபத்திரம், பாடு, வேதனை, போராட்டம், இது எல்லாம் மகன் சாலமோனுடைய 40 வருஷம் ராஜா, அவனும் 40 வருஷம் ராஜாவா இருந்தான். அந்த 40 வருஷத்துல ஒரு பிரச்சனை கூட சாலமோன் பார்க்கல. புரியல, நான் திருப்பி சொல்றேன். தாவீது அந்த 40 வருஷத்துல 40 இயர்ஸ் அவ்வளவு பிரச்சனையை பார்த்தான். ஆனா சாலமோன், அதே சாலமோன் 40 வருஷம் ராஜாவா இருந்தான். தாவீதோட மகன் 40 வருஷம் ராஜாவா இருந்தான். அந்த 40 வருஷத்துல ஒரு பிரச்சனை கூட சாலமோன் பார்க்கல. இங்க நீங்க கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சாலமோனுடைய ராஜா அந்த டைம்ல ரோட்ல நடக்கும்போது வெள்ளி காசு தான் கீழே கிடக்கணும். அவ்வளவு ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் பெருகிருச்சா சாலமோனுடைய ஆட்சி. அவன் நிறைவா இருந்தான், பூரணமா இருந்தான். அவன் செய்கிற, அவன் நினைக்கிறது, ஐயா பல தேசம் அவனோடு சமாதானமா இருந்ததான். தாவீது இருந்தப்ப எல்லா தேசமும் சண்டை, விரோத பகை. ஆனா சாலமோன் இருக்கும்போது எல்லா தேசமும் சமாதானமா இருந்தது, போரிடல, சண்டைகள். நீங்க படிச்சு பாருங்க, சாலமோன் 40 வருஷம் அவனுடைய ஆட்சியில, அவனுடைய ராஜா ஆட்சியில யாரோட சண்டை போடல, யாரோட வாக்குவாதம் பண்ணல. அவனுடைய அந்த ஆட்சியில, அவனுடைய அந்த 40 வருஷம் ராஜா அந்த வாழ்க்கையில எந்த காரியம் இல்லாம அவன் சந்தோஷமா நிறைவா இருந்ததுக்கு தகப்பனாகிய தாவீது தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணதுபடி தேவன் சாலமோனுக்கு நிறைவாக நடத்தினான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம்னா, நீங்க நல்லா கேளுங்க, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்க, எந்த இடங்கள்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறீங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம் பாதைகள் எல்லாம் தேவன் வழி நடத்தி செம்மையாக முடிப்பார். வாசிச்சு முடியுமா? நான் அவனுக்கு பிதாவாக இருந்து அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை. இது சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வசனம், இந்த சென்டென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அவனுக்கு பிதாவாக இருந்து அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால். அல்லேலூயா. நல்ல கவனமா இந்த ஆண்டவர் யாருன்னு நான் அறிமுகப்படுத்துறேன் பாருங்க. ஆமென். ஆண்டவர் யாருன்னு சிலதெல்லாம் புரியல. ஆண்டவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, ஆண்டவர் ஒன்னும் பேச மாட்டாரு. ஆண்டவர் நேசிக்கிற வாக்கு பண்ணப்பட்ட மகனை ஆண்டவர் என்ன செய்யறன்னு சொல்றாரு பாருங்க. அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிளர்ச்சியினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். தேவன் அவனை உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் அவனை விலக்கவோ ஆண்டவர் பகைக்கோ அவனை தள்ளாடுவல்ல, நீ மறுபடியுமா தேவன்கிட்ட வந்து சேரும்படி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வந்துடணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைகளை செவி தரணும். ஆண்டோட வசனத்தினால நம்ம காக்கப்படணும்னா நம் தவறுகளை தப்பிதங்களை செய்யாதபடி நாம் கவனமா இருக்கணும். அப்படி ஒருவேளை இதை சாலமோன் செய்தானா அதுக்கு தேவன் சொல்றாரு, அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிளர்ச்சியினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலோடு. பாருங்க, தாவீதுக்கு தெரியும் சவுல தேவன் தள்ளிட்டாருன்னு தாவீதுக்கு தெரியும். அது மறுபடியுமா வந்து தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியும் நான் சவுலை தள்ளுனேன்னு. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச தாவீது தேவனோட சத்தத்தை கீழ்ப்படிஞ்சனால அவர் சொல்றாரு, சாலமோன் எந்த தவறு செஞ்சாலும் நான் சவுலுக்கு செஞ்சது போல சாலமோனுக்கு நான் செய்ய மாட்டேன். புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய குற்றச்சாட்டுல நம்ம என்ன பண்றோம், என்ன பாருங்க, எல்லாம் பாருங்க, சவுல்கிட்ட இருந்து போனவே உன்கிட்ட இருந்து போயிடும், சவுல்கிட்ட புறப்பட்டு போன ஆவி ஊட்டி அதே மாதிரி போயிடும், சவுல் போய் குறி சொல்றது பார்த்தது போல நீயும் பார்ப்ப. நம்ம வாழ்க்கையில
கிறிஸ்து என்கிற தகப்பன் இருக்கிறதுனால சவுலுக்கு நடந்தது போல அல்ல, கிறிஸ்து நம்மளுக்கு நன்மையை செய்து வைத்திருக்கிறதுனால, நன்மையான காரியத்தை கிறிஸ்து நம்மளுக்கு தந்திருக்கிறதுனால நம்மளை எல்லா விதத்திலும் கிறிஸ்து நம்மளை பூர்ணமா நடத்துவார், நன்மையா நடத்துவார். தீமை அல்ல, தேவன் நம்மளுக்கு தீமையினால, தீமையினுடைய கிருகியினால் அல்ல, கிறிஸ்து நம்மளை நன்மையினால நடத்துவார். நம்மளுக்கு தேவன் தயவு பாராட்டுவார், கிருபையை பாராட்டுவார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து இன்னும் பிதா இடத்துல பரிந்து பேசுகிறார், ஜெபம் செய்கிறார். என்னன்னு, இந்த பர்சன் வந்துடுவாங்க, மனம் திரும்பிடுவாங்க, இவங்களை விடுதலை ஆக்குங்க, இவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, இவங்க வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த தேவன் ரொம்ப நல்ல தேவனா இருக்கிறபடியா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரியவரா இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறபடியா நம்ம வாழ்க்கையில குறைவு என்பதை நீங்கள் விட்டுவிட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் இடத்துல நீங்க வைக்கும் போது நம்மளை கர்த்தர் நன்மையினால நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரிங்களா? சரி, கடைசியா பாருங்க, வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிலைச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நாம் யாருக்கு முன்பாக நிலைச்சிருக்கணுமா? தேவனுக்கு முன்பாக நாம் நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல, தேவனுடைய வார்த்தையில, தேவன் வழி நடத்துகிற வசனங்களில் நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். இந்த சிந்தையோடு எழுந்து கொண்டமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற தாவீதை போல, ஆண்டவருக்கு செவி தந்த தாவீதை போல, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற தாவீதை போல ஆண்டவரை முன் வைத்து